புக்க தலைகளை வச்சு படிக்கிறான் முட்டாள் முட்டாள். ஒழுங்கா படிச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி சம்பாதிடா, இல்லைன்னா ஆம்படையான்னு கேட்டுருவாங்க. ஒரு காரணம் இருக்குமா பாரு. என் போன்ல இருந்து பேசினா என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது பிசிஓ மாதிரி தான். டேய், எவ்வளவு நாள் சொன்ன பொய்யே சொல்லிட்டு இருப்பேன். ஐயோ, அது பழைய பாட்டியா புட்டுக்குச்சு. இது புதுசு, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சொல்லு டார்லிங், உன் புருஷன் ஏதாவது சொல்றாரா? என்னதே அப்படியே சொன்னாலும் புருஷனை போட்டு தள்ளிட்டு என் கூட ஓடி வந்துடுறியா? இங்க பரமாடி ஜாலியோட நிறுத்திக்கணும், ஜெயில் வரைக்கும் போயிடக்கூடாது. இங்க கொஞ்சம் எம்ஜியா இருக்கு, நான் வேற போன்ல வரேன். எப்படி இப்படி நம்புறவங்களை ஏமாத்துற? இதெல்லாம் உனக்கு புரியாது சுப்பு. இது ஏமாத்துறது இல்ல, மேனேஜ் பண்றது. இல்லைன்னா பொண்டாட்டி இல்லாதப்ப கூட பொண்ணுங்களுக்கு பிராக்கெட் போடாம ஊருகா போட்டுட்டு இருப்பியா? வளரிட்டானோ. வணக்கம் கடி பாய். வணக்கம். சார் உட்கார வச்சு ஒரு 1 ஹவரா புரிய முடியும் சொல்லி பார்த்தேன். கந்து வட்டி கனி வந்திருக்கான் பார்த்தேன். எது வந்துட்டானே. ஐயோ சார் சார், 2 நாள்ல பெட்டி கொடுக்குன்னு சொல்லிருந்தேன், கொடுக்க முடியல. சரி கேட்டா நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டேங்க. எங்க ஓடுற? உன்னை பக்கம் தான் ஓடி வந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கியா? என்ன பண்ற? கணி 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 அடுத்த மாசம் திருப்பி தந்துடுறேன். என் பொண்டாட்டி பார்த்தா திட்டுவா ப்ளீஸ். என்ன நீங்க முக்கிட்டு இருக்கீங்க? அங்க அண்ணன் வெயிட்டிங்க. என்ன கார்டு? சீக்கிரம் போடுப்பா. ஏ பெருசே, கார்டு ஷோவா? அவன் போடட்டும் சொல்றேன். ஐயோ, ஒரு ஜோக்கர் இல்லையே. சார் இது பாருங்க சார், பால் பெட்ரோல் விலையை வெறும் 2 ரூபாய் தான் ஏத்திருக்கோன்னு சொல்றாங்க. சரி, ஆனா 10 முறை ஏத்திட்டாங்களே. விலைவாசி ஆகாயத்துக்கு பறக்குது. நம்ம சமுத்திரம் சார் வாரத்துல ஒரு முறை எப்பயாவது டிவில வந்து பேசிட்டு வாரியா? ஆமா, கொல்றாரு. பெரிய அண்ணா சாரேன்னு நினைப்பு. மொக்க போடுறாரு. சும்மா இருப்பா. சமுத்திரம் சார் மாதிரி ஆளுங்க காலனில இருக்கணும். நம்ம காலனிக்கு பஸ் ஸ்டாப் எப்படி வந்துச்சு? அவர் வீடா கையெழுத்து வாங்கி 1 மாசம் கார்பரேஷன் ஆபீஸ்க்கு அலைஞ்சதுனால தானே. இவர் மாதிரி பெட்டி ஆஃபீஸருங்க இதை கூட செய்யலன்னா எதுக்கு இருக்கானுங்க? ஒரு கோட் அடிச்சு என்கிட்ட பேச சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். அட போடா குடிகாரன் நீ. அண்ணா அண்ணா அண்ணா, அதோ அந்த வீடு. ஷோ. யோ ராங் ஷோயா? வாட்? என்ன வாட்டு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சியா? போங்க சார் நீங்க. சார் போன ஆட்டத்துல ஜோக்கர் சார் அது. யோ அது போன ஆட்டத்துல ஜோக்கர் என்னையா தாளா அடிச்சு உன்னோட ரோதனையா போச்சியா? யாரையா மாத்தீங்க? சைலன்ஸ். என்னாச்சு? கந்து வட்டி கணி இந்த மாசம் வட்டி கட்டல. ப்ளீஸ் உட்கார் உட்கார். ஹலோ. ஐயோ அண்ணே அண்ணே அண்ணே, 100 வயசு உங்களுக்கு. இப்பதான் போன் பண்ணலான்னு இருந்த, அதுக்குள்ள நீங்க போன் பண்ணிட்டீங்க. எங்க இருக்க? அது நான் வந்து அவுட் 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 ஆஃப் ஸ்டேஷன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எது? ஹில் ஸ்டேஷனா? ஹில் ஸ்டேஷனா? ஆமா ஆமா ஆமா, ஊட்டி 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 ஆபீஸ் டூர். அங்க ரொம்ப குளிருமே. ஐயோ ஆமாண்ணே, செம குளிரு. -4 டிகிரி. ஊட்டில தானே இருக்க? நல்லதா போச்சு, நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஊட்டிக்கா? எதுக்குண்ணே? அங்க ஒரு கேப் மாதிரி கடனை வாங்கிட்டு ஊட்டில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் எலும்ப நல்லா உடைக்கணும், அதான் வரேன். அது சரி, நீ எங்க இருக்க ஊட்டில? அட்ரஸ் சொல்லு. ஐயோ நீங்க இதுக்கிட்டே ரொம்ப குளிருதுண்ணேங்க, ரொம்ப குளிருது. வேணானே. உனக்கு குளிருது, ஆனா உன் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேர்க்குதே. இல்லையே, எல்லாருக்கும் குளிருதுண்ணே. கேளுங்க. கேட்டீங்களா? இங்க சமக்கு. ஹில் ஸ்டேஷன் ஊட்டி. இல்ல -4 டிகிரி. சாரி, குளிருது. இல்ல இல்ல. உனக்கு இப்படி சொன்னா புரியாதியா? உன் வீட்டுல இருக்க சாமானெல்லாம் தூக்குறேன் பாரு. ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் கனிபாய்.
எந்த தைரியத்திலயா கடன் வாங்குறீங்க? ஆ? என்ன இருக்கு வீட்டுல? ஒரு மொக்க டிவி. என்னது? ஏன் சட்டி? அது தெரியுது. காய போட வர இடம் இல்ல? இல்லண்ணே, மொட்டை மண்டியில காயப்பட்டா பறந்துடுது. பெரிய சூப்பர்மேன் ஜட்டி. இந்த ஏரியால குஸ்துல ஜாஸ்தினே, இந்த ஜட்டியை வச்சுதான் சமாளிக்கிறாரு. ஜோக்கு. காசுங்கடா. சுப்பு நல்லவன் சார், உங்க பணத்தை கொடுத்துருவான். கொடுக்கலன்னா நீ கொடுப்பியா? நானே கொடுத்துறேன். எப்போ? மாமி இன்னும் ஊர்கா காசு கொடுக்கல. எந்த மாமி? ரஞ்சனியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. ரஞ்சனியா? ரஞ்சனி யாரு? மீனாட்சி ஃப்ரெண்டு. ஒரு ஆம்பளை பேர் சொல்றியா? மீனாட்சி ஆம்பளை தான். மீனாட்சி சுந்தரம். ஏய், 2 நாள்ல மொத்த காசும் வரல. சாணி தான் அழணும். அண்ணே, வீட்டுக்கு முறையா வந்திருக்கீங்க. பெருங்கையில போக கூடாது. ஒரு நிமிஷம். மாவோடு அக்காக்கு ரொம்ப பிடிக்கும். மாவோட ஊருக்கா தீர்ந்துடுச்சுன்னு சொன்ன. யோ, காசு கொடுத்தாதான். ஏய், எதுக்குடா திடீர்னு பிரின்சிபல் கூப்பிட்டுருக்காரு? போன வாரம் தான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சது. என்னாச்சு? அப்பா, எனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கு, நான் போட்டேன். ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னாரு. என்ன? ஒன்னதான கூப்பிட்டாரு. நீ பேசிட்டு வா. டேய் கார்த்திக், குட் ஈவினிங் சார். உங்க பொண்ணை பத்தி ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. ஆமா சார், அதான் அவங்க அம்மா மாதிரி ரொம்ப பிரில்லியன்ட் சார். ஆனா பையன் ஒரு நிமிஷம் சார். அக்கா, ஐயோ, பாவக்கா ஒரு ஸ்டாக் இல்ல, கோவக்கா ஒரு அனுப்புமா? ரொம்ப நல்லா இருக்கும் அக்கா. மிஸ்டர் சுப்பிரமணியம், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரிக்கா, அனுப்பிச்சிடுறேன். சாரி சார், பிசினஸ் கால். யுவர் சன் இஸ் வெரி புவர் இன் ஸ்டடீஸ். இது வரைக்கும் எல்லா கிளாஸ்லயும் பாஸ் ஆயிட்டு தானே வரான். நாங்க எந்த ஸ்டூடெண்ட்டையும் ஃபெயில் பண்றது இல்ல. அதனால உங்க பையன் பாஸ் ஆயிட்டு இருக்கான். பப்ளிக் எக்ஸாம்ல அப்படி பண்ண முடியாதுல்ல. என் பையன் நல்ல பையன் தான் சார். சொன்னாங்க. எந்த கிளாஸ்லயும் ஃபோக்கஸ் இல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்றது இல்ல, கிரிக்கெட் பிராக்டிஸ் அது இதுன்னு ஓடிடுறான். இந்த லட்சணத்துல டீச்சர்ஸை கிண்டல் பண்றான். படிப்பு இல்ல, டிசிப்ளின் இல்ல. எதுக்கா ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? இப்படியே போனா உங்க பையன் உருப்படுறது கஷ்டம். நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம். திஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா சிவியர் ஆக்ஷன் இருக்கும். அதாவது 10th அனுப்ப மாட்டோம், 9thலயே தான் படிக்கணும். ஐயோ, அப்படி பண்ணிடாதீங்க சார். படிக்க வச்சிடறேன் சார். சார், கிரிக்கெட் மொத்தத்தையும் நிறுத்துறேன் சார். டியூஷன்ல சேர்த்துறேன் சார். பார்த்துட்டு இருங்க சார். இந்த வருஷம் இந்த டேர்ம் ஃபீஸ் இன்னும் கட்டல, சீக்கிரம் கட்டிடுங்க. ஓகே சார். டேய் கார்த்திக், வாங்க. என்னப்பா? டேய் கார்த்திக், பிரின்சிபல் ரொம்ப கோவமா இருக்காரா. நீ ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாரு. இந்த வாட்டி மிட்டம் பாஸ் பண்ணலனா உன்னை 10th ஸ்டாண்டர்ட் அனுப்ப மாட்டாங்களாம். 9thலயே ரீட்டன் பண்ணிடுவாங்களாம். டேய், சீரியஸ் விஷயம்டா. அவர் சொன்னது புரியல உனக்கு? அவர் அப்படிதான்ப்பா சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம வெளியாட்டா போச்சு. டேய், 10th அனுப்ப மாட்டாங்களாம், 9thலயே ரீட்டன் பண்ணுவாங்களாம். பயம் இல்லையா உனக்கு? எனக்கு பதறதுங்க. நீங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க, அவர் என்ன ஃபுட்பால் ஆடினாராங்க. அவள சின்ன ரூம்ல ஃபுட்பால் எப்படி ஆடினாரு? பிச்சு போடுவோம், பிச்சு. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் ஆடா, படிப்பு வேண்டாமா? ஆனா என் பேட்டிங் ஆவரேஜ் 45. மேட்ச்ல ஒரு 35 ஏடா போதும். டேய், உன்னை நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்ல, அதே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் படிப்புலயும் காமிடா. இந்த கிரிக்கெட் என்னடா எந்த வயசுல வேணாலும் விளையாடலாம், ஆனா படிப்பு இப்பதான் படிக்கணும். யார் சார் சொன்னது கிரிக்கெட்டுக்கு வயசு இல்லைன்னு? அதுவும் இந்த வயசுல தான் விளையாடணும். சரி, பேசி முடிச்சாச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் சார். எவ்வளவு நேரம் ஆகும்? மார்ச் வரைக்கும் ஆகும் சார். இன்னும் 5 ஓவர் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா பேசலாம். அதான் சொல்றேன் சார், எக்ஸாம் முடிஞ்சதும் ஏப்ரல்ல அனுப்புறேன். 5 ஓவர் இல்ல 50 ஓவர் பிராக்டிஸ் கொடுங்க ப்ளீஸ். என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? ஜனவரில மேட்ச் இருக்கு சார். சார், இவனுக்கு மேட்ச்ல சிங்கிள் டிஜிட் வரல சார். டேய், நீ பேக் எடுத்து போ. போ. சார் சார் சார், இது பாருங்க சார், இது மாங்காய் ஊர்கா. போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். வித்து 50 ரூபா வரும். நான் கேரண்டி. அவனை இங்க விட்டு போறேன் சார், ஜனவரி வரைக்கும். ஸ்டேட் டீம்ல சான்ஸ் கிடைக்குமா அவனுக்கு? நீங்க கேரண்டியா? ஏன் சார், இதுல தண்ணி படலன்னா 1 மாசம் இருக்கும், கெடாது. நான் கேரண்டி. நீங்க கேரண்டியா? அவனை இங்கே விட்டு போறேன். ஏய் வாடா. கார்த்திக், இரு சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ்.
ஸ்கூல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் சார். மேத்ஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் வீக். நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே டோன்ட் வரி வி வில் டேக் கேர். தேங்க்யூ சார். தம்பி உள்ள போ யூ சிட் தேர். போடா போ. பசங்களோட உட்காந்துக்கோ. Okay. 1 hour கழிச்சு வந்து கூட்டு போறேன். Okay, ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே எல்லா சப்ஜெக்ட்லயும் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் மேடம். இந்த பிசிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வீக். இப்போ நீங்க இருக்கீங்க, ஒன்றும் பயம் இல்லை. நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. யூ டோன்ட் வரி. தேங்க்யூ மேடம். அப்புறம் மாங்காய் ஊறுகாய் நான் போட்டது. நோ நோ. இல்ல எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். உட்காருங்க. தேங்க் யூ. ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கார்த்திக். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் இன் பிசிக்ஸ்? கஷ்டமா இருக்கு அண்ணா. நாளையில இருந்து சீக்கிரம் எழுந்துக்கணும். 6 மணிக்கு மேத்ஸ் டியூஷன், அங்கேருந்து ஸ்கூல், ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ், நேர ஃபிசிக்ஸ் டியூஷன். 8 மணிக்கு மேல சமுத்திரம் சார் தமிழ் சொல்லி கொடுப்பாரு. அப்போ நான் கிரிக்கெட் போடுறது எக்ஸாம்க்கு ஒரே மாசம் தான் இருக்கு. டைம் இல்லைண்ணா. பாவம் அப்பா. நம்ம படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு தானே அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. ட்ரை பண்ணா ஈஸியா படிச்சிடலாம். டியூஷன் போனா ரொம்ப ஈஸி. நானும் ஹெல்ப் பண்றேன்னா. சரி. ஏ கார்த்திக், சண்டே அன்னைக்கு என்ன படிப்பு? உங்க ஃப்ரெண்ட் ஹிட்லர் இருக்காரு, அவரை போய் கேளுங்க. I told you guys to play with full spirit. நம்மள திருமண லெவல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க வந்துறேன். வணக்கம் சார். இந்த மாசம் கோச்சிங் ஃபீஸ் கட்டல, அதான் நான். கார்த்திக் மாதிரி பிளேயருக்கு கோச்சிங் கொடுக்கறதே ஃபீஸ் மாதிரி தான். சரி அதை விடுங்க. எங்க வாஞ்சனாலும் ஆள காணோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் வருது, பிராக்டிஸ் பண்ணும். உடம்பு சரியில்லை கூட ஓடி வந்துடுவானே, என்னாச்சு அவனுக்கு? அது ஒண்ணுல பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. சரி. கார்த்திக் இனிமே கிரிக்கெட் ஆட வரமாட்டான் சார். Are you mad? He's more a sport guy than a regular student. முதல்ல அவனை பிராக்டிஸ் பண்ணுங்க சார். அவன் ஸ்கூல் புக்ஸ்லயும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான் சார். போதும் சார். நான் பிரின்சிபல் கையை காலை பிடிச்சி டைம் வாங்கியிருக்கேன். இப்பதான் டியூஷன்ஸ்க்கெல்லாம் சேர்த்திருக்கேன் சார். கார்த்திக்கு பிடிச்ச கிரிக்கெட் ஆட வேணாம்னு சொல்லிட்டு பிடிக்காத படிப்பா படிப்படின்னு சொன்னா மண்டையில எதுவும் ஏறாது சார். உங்க பையனுக்கு கிரிக்கெட்னா உயிர். அவன் திறமையை தான் கொஞ்சம் மதிங்களேன். நான் எத்தனை பேருக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொல்றேன் he is such a super player. நான் ஒத்துக்கிறேன் சார். கார்த்திக் சூப்பர் பிளேயர், கிரிக்கெட் சூப்பர் கேம். ஆனா நான் ஒரு சாதாரணமான கிளர்க்கு. படிப்பு தான் சார் எங்களுக்கு எல்லாம். அவன் இந்த கிரிக்கெட்ல அடிக்கிற ரன்ஸை விட எக்ஸாம்ல வாங்குற மார்க்ஸ் தான் சார் முக்கியம். சுப்ரமணியன் சார் சார் ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த கிரிக்கெட் வேண்டாம் சார். வாழ்க்கையில ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லங்கிறவங்களுக்கு இந்த கிரிக்கெட் எல்லாம் சரியா வரும். ஆனா என் புள்ள தோக்கக்கூடாது சார். ப்ளீஸ். என் பையனோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு.